வேண்டும். மதீனாவின் மலர்கள் கண்டே நிதியாவும் பெற்றேன் என்றே என இழந்தே மீண்டும் நிறை கண்டே நினைவில் மகிழ்வேன். மஹ்மூது நபிகள் இல்ல மதில் வாயில் முத்தி மகிழ்வேன். மண்ணில் கால் வைக்க மறுத்தேன், தலை கொண்டு நடந்து திரிவேன். மஹ்பூபை கண்டனைத்தே மறுபடியும் மீண்டும் கரைவேன். மண்மாந்த السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم أمرا من عندنا إنا كنا مرسلين. قال رسول الله صلى الله عليه وسلم: الصدقة رد البلاء ورد القلاء. وقال عليه الصلاة والسلام: صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகள் என்றும் அல்லாஹ் நாம் அனைவர்களுக்கும் நிரந்தரமாக பாதுகாப்பு தந்து அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துகள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள் போன்ற பேர் இடர்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, நாம் அனைவர்களும் ஷாபானுடைய மாதத்தின் துவக்கத்தில் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் கிருபையால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த துஆவின் பரக்கத்தால் ஒரு ரஜபுடைய மாதத்தை முழுமையாக நிறைவு செய்துவிட்டு அதுக்கு அடுத்த கட்டமாக ஷாபானுடைய மாதத்திலே நாம் எல்லாம் வீட்டிருக்கின்றோம். இந்த ஷாபானுடைய மாதத்தின் பிறை 15வது இரவு அன்றுதான் வல்ல நாயன் மனித குலத்தினுடைய வாழ்வாதாரத்தை, அவர்களுடைய ரிஸ்கை, அவர்களுடைய சேமிப்பை நிர்ணயம் செய்யக்கூடியவனாக, தீர்மானிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை குர்ஆனிலே நாம் பார்க்க முடிகின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வாதாரம், இவன் இவ்வளவுதான் சம்பாதிப்பான், இவனுக்கு இவ்வளவுதான் ரிஸ்க், இவனுக்கு இவ்வளவுதான் சேமிப்பு என்று ஒரு மனிதனுடைய எல்லாவற்றையும், அவனுடைய வாழ்வாதாரத்தின் எல்லா காரியங்களையும் அல்லாஹ் இந்த ஷாபானுடைய மாதத்தின் பிறை 15வது அன்று தீர்மானிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இஸ்லாமிய பெருமக்களை, அப்பேற்பட்ட ஒரு புனிதமான இரவை இன்னும் சில தினங்களிலே நாம் எல்லாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். கலா கதிர் இருக்கிறதே,
அல்லாஹ் விதித்த அந்த விதி இருக்கிறது, அந்த விதியை அல்லாஹ் தன்னுடைய கைவசம் வைத்திருக்கின்றான். மனிதனால் எதையும் செய்ய முடியாது, மனிதனால் எதையும் உருவாக்க முடியாது. எல்லாவற்றையும் அல்லாஹ் தான் நிறைவு செய்யக்கூடியவனாக, தீர்மானிக்க கூடியவனாக. ஒவ்வொரு மனிதனுடைய சம்பாத்தியம் ஒவ்வொரு ஆண்டு இவ்வளவுதான் சம்பாதிப்பான், இவ்வளவுதான் அவனுடைய வியாபாரம் லாபமும் இருக்கும் என்று எல்லாவற்றையும் அல்லாஹ் இந்த ஷாபானுடைய மாதத்தின் பிறை 15வது அன்று தீர்மானிக்க கூடியவனாக, நிர்ணயம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்கு குர்ஆனிலே நிறைய சான்றுகள் இருக்கின்றது. குர்ஆனிலே நாம் திருப்பி பார்த்தோம் என்றால், சய்யிதினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய தந்தையை விட்டும் பிரிய வேண்டும். அவர்களுடைய சகோதரர்கள் பொறாமையின் காரணமாக கிணற்றில் தூக்கி எறிய வேண்டும். அவர்களை ஒரு வியாபார குழு எடுத்து கொண்டு போய் அவர்களை விற்பனை செய்ய வேண்டும். அவர்கள் அரசவைக்கு போக வேண்டும், அரியணை ஏற வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரிவால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பார்வை பறிபோக வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சட்டையின் காரணமாக பறிபோன யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பார்வை திரும்ப வர வேண்டும் என்று எல்லாவற்றையும் அல்லாஹ் விதித்திருக்கின்றான். இப்படித்தான் நடக்கும் என்று அல்லாஹ் நிர்ணயம் செய்தான். அதே போலத்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது என்பதை நாம் குர்ஆனிலே காண முடிகின்றது. மனிதனுடைய சக்தியால், மனிதனுடைய மதியால் எதையும் செய்ய முடியாது. அந்த மனிதனுடைய ஆற்றலுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய விதி, அல்லாஹ் எழுதிய அந்த கலா கதிர் முந்தக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, ஊத்துல் இல்ம கலீலா, நபியே நாயகமே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வியானங்கள் என்பது ஆக குறைவு, கலீலா மிக குறைவாக நாம் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். என்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்விகள் யானங்கள் தான் மேலானதே, உமக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லி காட்டுகிறான். என்றால் பெருமக்களை, அல்லாஹ் ஒரு விஷயத்தை நாடிவிட்டான் என்றால் அதை தடுப்பதற்கு உலகத்திலே யாருமே இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்பேற்பட்ட கலா கதிரை எழுதக்கூடிய இரவு இந்த ஷாபானுடைய பிறை 15 அன்று வர இருக்கின்றது. அந்த இரவை தான் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். அந்த நாளிலே தான் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பாட்டனார்கள், நம்முடைய முப்பாட்டனார்கள் அவர்களுக்காக நம்மால் முடிந்த சில அமல்களை செய்து அவர்களுக்காக, அவர்களுடைய கபருடைய வெளிச்சம் பெறுவதற்காக, அவர்கள் மண்ணறையிலே நிம்மதியாக உறங்குவதற்காக அவர்களுடைய பெயரால் சில சூறாக்களை ஓதி துஆ செய்ய இருக்கின்றோம். அப்பேற்பட்ட ஒரு இரவு நம்மை எதிர்நோக்கி கொண்டே இருக்கின்றது. பெருமக்களே, அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னான், யா மூசா, ஓ மூசாவே, கடலிலே இருக்கக்கூடிய அந்த நீர் இருக்கிறதே, அந்த நீரிலிருந்து ஒரு பறவை ஒரு சொட்டு நீரை எடுத்துக்கொண்டால் கடலில் நீர் குறைவு ஏற்படுமா என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், அது எப்படி கடலில் நீர் குறையும்? ஒரு சொட்டு நீரை தானே அந்த பறவை உறிஞ்சி இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது கடலில் நீர் குறைவதற்கு அது எப்படி சாத்தியமாகும் என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னான், அதே போலத்தான் நான் கடலை போல, என்னிடத்திலே கடலை போல இல்மு இருக்கிறது, கல்வி ஞானங்கள் இருக்கிறது. ஆனால் உம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்வி என்பது அந்த பறவை ஒரு சொட்டு நீரை உறிந்திருக்கின்றதே, அந்த அளவுதான் உம்மிடத்தில் கல்வி ஞானங்கள் இருக்கிறது என்பதை அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அங்கே சொல்லி காட்டினார். பெருமக்களை, நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஒரு மனிதனுக்கு நிர்ணயம் செய்திருக்கின்றான் என்றால் அவன் எவ்வளவுதான் அவன் உழைத்தாலும், எவ்வளவுதான் பாடுபட்டாலும் அவனுக்கு அல்லாஹ் எழுதிய அந்த ரிஸ்க் தான் கிடைக்கும் என்பதை நாம் இந்த நேரத்திலே கவனத்திலே கொள்ள வேண்டும். வரலாற்றை நாம் பார்க்கின்ற பொழுது
போர்க்களத்திலே, பத்ருடைய போர்க்களம் இஸ்லாமிய முதல் போர் என்று சொல்வார்கள். 313 சகாபா பெருமக்கள் இருந்தார்கள். எதிரிகள் 3000க்கும் மேல், ஆயிரக்கணக்கான எதிரிகள், ஆயிரக்கணக்கான வாகனங்கள், ஆயுதங்கள் அவர்களிடத்திலே இருந்தது. ஆனால் இஸ்லாமியர்களிடத்திலே வெறுமன 313 சகாபா பெருமக்கள், ஆயுதங்கள், வாகனங்கள் ஆக குறைவாக இருந்தது. வெற்றி நமக்கு கிடைக்குமா? வெற்றி நமக்கு அல்லாஹ் வெற்றியை இந்த போரிலே கொடுப்பானா என்று ஒரு சந்தேக எண்ணத்திலே அங்கே சகாபாக்கள் வீட்டிருக்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார்கள். யா அல்லாஹ், இந்த பத்ருடைய போரிலே வெற்றியை கொடுக்கவில்லை என்றால் உன்னுடைய பெயரை சொல்வதற்கு உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதால். பெருமக்களே, பத்ருடைய போரிலே அல்லாஹ் பெருமானாருடைய துஆவை அங்கீகரித்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தார். 70 குஃபார்கள் கைது செய்யப்பட்டார்கள். 70 குஃபார்கள் கைது செய்யப்பட்டார்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள். சகாபாக்களுக்கு சந்தோஷம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. 70 குஃபார்கள் கைது செய்யப்பட்டு விட்டார்களே என்பதாக தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இப்படி பேசிக்கொண்டு இருக்கின்ற பொழுது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாரிடம் வந்து முன்னறிவிப்பு செய்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய கலா கதிரை முன்னறிவிப்பு செய்கிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபியே நாயகமே, இந்த பத்ருடைய போரிலே 70 குஃபார்களை நீங்கள் கைது செய்து விட்டீர்கள் என்பதாக சந்தோஷத்திலே இருக்கின்றீர்களா? ஆனந்தத்திலே இருக்கின்றீர்களா? இன்னும் 70 சகாபாக்கள் இன்னும் ஒரு சில தினங்களிலே ஷஹீதாக்கப்படுவார்கள் என்பதை முன்னறிவிப்பு மூலமாக அல்லாஹ்வுடைய அந்த கலா கதிரை அங்கே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாரிடம் சொல்லிவிட்டு செல்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு காணுகின்றார்கள். ஒரு கனவு. அந்த கனவிலை மாட்டை அறுப்பதை போல கனவு காணுகின்றார்கள். இன்னும் அவர்களுடைய வாள், துல்பிகார் என்று சொல்லக்கூடிய வாள், அந்த வாளுடைய நுனி உடைவதை போல கனவு காணுகின்றார்கள். பெருமக்களே, அடுத்த ஆண்டு உஹதுடைய போர் நடக்கின்றது. உஹதுடைய போரிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களுக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றார்கள். அந்த கட்டளையின் பிரகாரம் அங்கே சகாபாக்கள் அங்கே கட்டுப்படவில்லை. அங்கே அல்லாஹ் நாடிவிட்டான், அல்லாஹ் விதித்து விட்டான். 70 ஹாஃபில்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். 70 சகாபாக்கள் அங்கே கொலை செய்யப்பட்டார்கள் என்பதை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன் அறிவிப்பின் மூலமாக அந்த கலா கதிரை பெருமானாரிடம் சொல்லிவிட்டார்கள். அதே போல அங்கே உஹதுடைய யுத்த களத்திலே நடந்தது என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. பெருமக்களே, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு விஷயத்தை, ஒரு காரியம் இப்படி நடக்கும் என்பதாக அவருடைய தலைவிதியிலே எழுதிவிட்டால் அது நிச்சயமாக சத்தியமாக நடக்கும் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை. அந்த விதியை மாற்றக்கூடிய அந்த சக்தி, அந்த ஆற்றல் துஆவுக்கு இருக்கிறது. பத்ருடைய போர்க்களத்திலே வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு சந்தேகத்திலே இருக்கின்றார்கள். 313 சகாபாக்கள் ஆக குறைவு, வெற்றி நமக்கு கிடைக்குமா என்று தெரியாது. ஆயுதங்கள் கம்மி, வாகனங்கள் கம்மி. ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தினார்கள், சுஜூதிலே விழுந்தார்கள். அல்லாஹ் அந்த கலா கதிரை மாற்றி அவர்களுக்கு பத்ருடைய போரிலே வெற்றியை கொடுத்தார். அதே உஹதுடைய போரிலே அவர்கள் இருந்தார்கள். சகாபா பெருமக்கள் இந்த போர் நமக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதாக ஒரு சந்தோஷத்திலே இருக்கின்றார்கள். அங்கே பெருமானாருடைய அங்கே கட்டளைக்கு அங்கே கொஞ்சம் மாற்றமாக நடந்ததின் காரணமாக அல்லாஹ் அந்த போர்க்களத்திலே கலாக்கதிரை எழுதிவிட்டான். இந்த போரிலே 70 ஹாஃபில்கள் கொலை செய்யப்படுவார்கள், ஷஹீதாக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் விதித்து விட்டான். அதே போல அங்கே நடந்தது என்பதை நாம் ஹதீஸிலே காண முடியும். பெருமக்களே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வாதாரம், அவனுடைய ரிஸ்க், அவனுடைய வியாபாரம், அவனுடைய தொழில்துறை எந்த அளவுக்கு உச்சத்துக்கு செல்லும், எந்த அளவுக்கு லாபம் அடையும், எந்த அளவுக்கு நஷ்டமடையும் என்று எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு ஆண்டும் அல்லாஹ் மலாயிக்கத்துமார்களின் மூலமாக நிர்ணயம் செய்கிறான், எழுதுகிறான். அப்படி கலா கதிரை எழுதக்கூடிய அந்த இரவுதான் வரக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதத்தில் வரக்கூடிய பிறை 15 அன்று ஷாபானுடைய அந்த ஷபே பராத்துடைய இரவாக இருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை,
முன் அறிவிப்பின் மூலமாக ஒவ்வொரு விஷயத்தையும் மலக்குமார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அறிவித்த அந்த ஒவ்வொரு விஷயமும் நடந்தது என்பதை நாம் காண முடிகின்றது. ஒரு கட்டத்திலே உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மனைவி உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு கனவு காணுகின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னார்கள், நபியே நாயகமே, நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு என்று தெரியுமா? உங்களுடைய ஒரு சதை துண்டை வெட்டப்பட்டு அந்த சதை துண்டு என்னுடைய மடியிலே விழுவதாக நான் கனவு கண்டேன் என்பதாக உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அங்கே சொல்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்டுவிட்டு சிரித்து விட்டு சொன்னார்கள், உம்முல் ஃபதுல் அவர்களை, என்னுடைய பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நீங்கள் பால் ஊட்டுவீர்கள். அதுதான் அந்த கனவினுடைய விளக்கம். நீங்கள் பால் ஊட்டுவீர்கள் என்பதாக உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். காலங்கள் உருண்டோடுகின்றன. ஒரு கட்டத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு உம்முல் ஃபதுல் அவர்கள் பால் ஊட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உள்ளே நுழைகின்றார்கள். அப்பொழுது உம்முல் ஃபதுல் அவர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, அன்று கண்ட கனவு இன்று நிஜமாக ஆனது. நான் கண்ட கனவின் விளக்கத்தை கேட்டேன். உங்களுடைய சதை துண்டை வெட்டப்பட்டு என்னுடைய மடியிலே விழுவதாக கனவு கண்டேனே, அந்த கனவுக்கு விளக்கத்தை நீங்கள் சொன்னீர்கள். ஹுசைன் என்னுடைய பேரர், பால் ஊட்டப்படும் என்பதாக சொன்னீர்களே, அதே போல நான் பால் ஊட்டிக் கொண்டிருக்கிறேன் என்பதாக உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார். பெருமக்களை, நடப்பதற்கு முன்பதாகவே முன் அறிவிப்பின் மூலமாக அல்லாஹ்வுடைய கலா கதிர், அல்லாஹ் எதை விதித்திருக்கின்றானோ அது அந்த நேரத்திலே நடந்தது என்பதை நாம் காண முடிகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள். உம்முல் ஃபதுல் கேட்கின்றார்கள், நபியே நாயகமே, ஏன் கண்ணீர் வடிக்கின்றீர்கள்? நான் கண்ட கனவு நிஜமாக ஆகிவிட்டதே. அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் நீங்கள் அழுகின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது, உம்முடைய பேரர், அதாவது ஹுசைன் என்னுடைய பேரர் என்பவர், உங்களோடு நீங்கள் பால் ஊட்டுவதை கொண்டு நீங்கள் ஆனந்தம் அடைகின்றீர்கள், சந்தோஷம் அடைகின்றீர்கள். ஆனால் ஒரு கட்டத்திலே கர்பலாவுடைய போர்க்களத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா வெட்டப்பட்டு ஷஹீதாக்கப்படுவாரே, அதை நினைத்து நான் கவலைப்படுகிறேன், அதை நினைத்து நான் வேதனைப்படுகிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முல் ஃபதுல் அவர்களை பார்த்து சொன்னார்கள். அதே போல கர்பலாவுடைய போர்க்களத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். எதிரிகள் தாக்கப்பட்டு அவர்கள் வஃபாத்தானார்கள் என்பதை நாம் காண முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் முன் அறிவிப்பின் மூலமாக அந்த அல்லாஹ்வுடைய கலா கதிர் இப்படித்தான் நடக்கும் என்பதாக அல்லாஹ் நிர்ணயம் செய்து விட்டான் என்றால் அது அப்படி நடக்குமே தவிர அதற்கு மாற்றமாக நடக்காது என்பதை நாம் இந்த நேரத்திலே கவனத்திலே கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மார் ரலியல்லாஹு தஆலா மஸ்ஜிது நபவியை கட்டுவதற்காக இந்த செங்கல்களை தூக்கி கட்டுமான பணியில ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த தூசியை, உடம்பில் இருக்கக்கூடிய தூசியை எல்லாம் துடைத்து விட்டு சொன்னார்கள், ஒரு புரட்சி கும்பலால் நீங்கள் ஷஹீதாக்கப்படுவீர்கள், ஒரு புரட்சி கும்பல் உங்களை கொலை செய்யும் என்பதாக அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெருமக்களை, அதே போல ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி கும்பல் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஷஹீதாக்கினார்கள், கொலை செய்தார்கள் என்பதே நாம் தெரிய வருகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய ஒரு செல்வ சீமானாக உலகத்திலே வாழ்ந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் தின்னூரை 2 மகள்களை மணமுடித்தவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோட்டத்திலே இருக்கின்றார்கள். அங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, அங்கே உமர் ரலியல்லாஹு தஆலா வருகை தருகின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மட்டும் தனியாக அழைத்து சென்று அவர்களுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய கொஞ்சம் நீரை எடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு குடிக்கின்றார்.
உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அதை வாங்கி குடித்துக் கொள்கின்றார். உஸ்மான் அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு மட்டும் என்னை தனியாக அழைத்து இந்த நீரை கொடுப்பதற்கான காரணம் என்ன என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஸ்மானே, நீங்கள் ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காது. தண்ணீர் கிடைக்காமல் நீங்கள் மிகவும் வேதனைப்படுவீர்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு நோற்று இருப்பீர்கள், தண்ணீருக்கு கஷ்டப்படுவீர்கள். நாளை மறுமை நாளிலே ஹவுலுல் கௌதர் என்ற அந்த நீர் தடாகத்திலே நான் தான் உங்களுக்கு நீர் புகட்டுவேன். அதுவரை இந்த தண்ணீரை குடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு காலம் வரும், உங்களுடைய அந்திம காலத்திலே, உங்களுடைய கடைசி காலகட்டத்திலே, உங்களுடைய சக்கராத்துடைய காலிலே நீங்கள் நோன்பு நோற்றிருப்பீர்கள். நோன்பு திறப்பதற்கு தண்ணீர் உங்களுக்கு கிடைக்காது. ஆகையால் இப்பொழுது தண்ணீரை குடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள். பெருமக்களே, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்திம காலம், அவருடைய கடைசி காலகட்டத்திலே அவர்கள் நோன்பு நோற்று இருக்கின்றார்கள். அவர்களுடைய வீட்டை 45 நாட்கள் எதிரிகள் முற்றுகை இருக்கின்றார்கள், நோன்பு வைத்திருக்கின்றார்கள். வெளியே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களால் வர முடியவில்லை, எதிரிகள் சூழ்ந்து இருக்கின்றார்கள். இப்பொழுது நோன்பு திறக்க வேண்டும். நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே தன்னுடைய மனைவியை பார்த்து, ராஹிலா என்ற மனைவியை பார்த்து கேட்கின்றார்கள், நோன்பு திறக்க நேரமாக ஆகிவிட்டது, தண்ணீர் இருந்தால் கொடுங்கள் என்று கேட்கின்ற பொழுது உஸ்மான் அவர்களை பார்த்து அந்த மனைவி சொன்னார்கள், தண்ணீர் வீட்டிலே இல்லை, தண்ணீர் வீட்டிலே இல்லை என்று சொல்கின்றார்கள். தண்ணீர் இல்லாமல் அங்கே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கே இருக்கின்றார்கள், நோன்பு திறக்க வேண்டும். எப்பேற்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, ஒரு சில சகாபாக்களுக்கு கஷ்டம் என்று வந்துவிட்டால் உடனே தங்களுடைய செல்வங்களை வாரி கொடுக்கக்கூடியவர்கள், சில்லறையாக இல்லை, மிகப்பெரிய டாலர்களாக கொடுக்கக்கூடியவர்கள். இஸ்லாமிய போர்க்களத்திலே பொருளாதார உதவி வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களுக்கு கட்டளை பிறப்பித்த பொழுது 100 ஒட்டகங்களையும் சரக்கோடு என்ன செய்தார்கள், தூக்கி கொடுத்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவாசிகள் ஒளி செய்வதற்கும் குடிப்பதற்கும் தண்ணீர் இல்லாமல் பஞ்சத்தில் அங்கே தலைவிரித்து ஆடுகின்ற அந்த தருணத்திலே தண்ணீரே இல்லை, ஒரு யூதனுடைய கிணறு மட்டும்தான் இருக்கிறது, யாருக்கும் அந்த கிணற்றை வாங்குவதற்குண்டான பொருளாதார உதவி இல்லை, வசதி வாய்ப்புகள் இல்லை. அந்த நேரத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா தங்களுடைய ரூபாய்களை கொடுத்து, தங்களுடைய ஊக்கியாக்களை கொடுத்து அங்கே அந்த மிகப்பெரிய கிணறை வாங்கி கடைசி வரை கியாமத்து நாள் வரை மக்கள் இந்த கிணற்றிலே தண்ணீர் அருந்தலாம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியை அங்கே திட்டத்தை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அங்கே வகுத்து கொடுத்தார்கள். உலகமே, அந்த நகரமே தண்ணீர் அருந்த வேண்டும் என்பதற்காக. ஆனால் இப்பொழுது அவர்களுடைய அந்திம காலத்திலே தண்ணீருக்கு அங்கே நோன்பு திறப்பதற்கு தண்ணீர் இல்லை. வெளியே சென்றால் எதிரிகள் சூழ்ந்து இருக்கின்றார்கள். இரவுடைய நேரத்திலே எல்லோரும் படுத்து உறங்கிய பிறகு அவர்களுடைய மனைவி ராஹிலா என்பவர்கள் வெளியிலே சென்று பக்கத்திலே தண்ணீரை வாங்கி நோன்பு திறப்பதற்காக அந்த தண்ணீரை கொடுக்கின்ற பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், எனக்கு வேண்டாம், நான் என்ன செய்கிறேன், மறுமையினுடைய அந்த நாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஹவுலுல் கௌதரிலிருந்து நீர் எடுத்து தர இருக்கின்றார்கள். அங்கே சென்று, இங்கே நான் மௌத்தான பிறகு நாளை மறுமை நாளிலே சென்று பெருமானாருடைய கரத்தால் நீர் கொடுக்கப்பட்டு அங்கே நான் நோன்பை திறந்து கொள்கிறேன் என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா உலகத்தினுடைய நீரை வேண்டாம் என்பதாக அங்கே அதே நிலைமையிலே, நோன்புடைய அந்த நிலைமையிலேயே அவர்கள் வஃபாத்தானார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. பெருமக்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, யா உஸ்மான், ஓ உஸ்மானே, நீ நீர் இல்லாமல் தவிப்பாய், நீ நோன்பு நோற்றிருப்பாய், அந்த நேரத்திலே உனக்கு அந்திம காலத்திலே கடைசி காலகட்டத்திலே நீர் கிடைக்காமலேயே நீ வஃபாத் ஆகுவாய் என்பதாக முன் அறிவிப்பின் மூலமாக அல்லாஹ்வுடைய கலா கதிரை அங்கே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மானை பார்த்து சொன்னார்கள். அதே போல அவர்களுடைய அந்திம காலத்திலே நடந்தது என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. பெருமக்களை, அப்பேற்பட்ட ஒரு புனிதமான இரவுதான் ஷபை பராத்துடைய இரவு. இந்த ஷாபானுடைய பிறை 15 அன்று அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்குகிறான். யாருக்காவது ரிசுக்க வேண்டுமா, யாருடைய பாவங்களையாவது நான் மன்னிக்க வேண்டுமா,
யாராவது ஏதாவது கோரிக்கைகளை வைக்கின்றீர்களா? யாராவது தேவை உடையவர்கள் இருக்கின்றீர்களா? அவர்களுடைய தேவையை நிறைவு செய்கிறேன், அவருடைய பாவங்களை மன்னிக்கிறேன், அவர்களுடைய தௌபாவை அங்கீகரித்துக் கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக அல்லாஹ் இந்த ஷாபானுடைய மாதத்திலே குறிப்பாக 15வது இரவிலே அல்லாஹ் முதல் வானத்துக்கு வந்து இறங்குகிறான். பெருமக்களை, அதன் அடிப்படையிலே தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பிறை 15 அன்று நாம் என்ன செய்கிறோம்? மன்னரைக்கு சென்று நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பாட்டனார்கள், நம்முடைய முப்பாட்டனார்களுக்காக யாசின் ஓதி துவா செய்கின்றோம். அவர்களுடைய மன்னரை வாழ்க்கை ஒளிமயமாக பிரகாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இது போல துவாக்கள் செய்யப்படுகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களை, இஸ்லாமிய பெருமக்களை, அப்பேற்பட்ட ஒரு புனிதமான ஒரு ஷபே பராத்துடைய இரவு வந்து கொண்டிருக்கின்றது. உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே ஒவ்வொரு மனிதனும் ஹலா கதிரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். முஅ்தஸிலா என்ற ஒரு பிரிவினர் இருந்தார்கள். ஒரு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கையின் பிரகாரம் ஒரு மனிதன் நன்மை செய்தால் சொர்க்கம், தீமை செய்தால் அந்த தீமைக்கு உண்டான தண்டனையை அனுபவித்த பிறகு அவனுக்கு சொர்க்கம் இருக்கிறது. ஆனால் முஅ்தஸிலா என்ற ஒரு பிரிவினர் இருந்தார்கள். அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய கலா கதிரை அவர்கள் தீர்மானிக்கக்கூடியவர்களாம். எப்படி என்றால், ஒரு மனிதன் தீமை செய்தால் அவனுக்கு நிரந்தரம் நரகம்தான், அவனுக்கு நிரந்தர நரகம்தான், சொர்க்கமே இருக்காது என்று சொல்லக்கூடியவர்கள் தான் முஅ்தஸிலாக்கள். அவர்களிடம் 2 இமாமுகள் சென்று போய் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய கலா கதிரை உங்களால் நிர்ணயிக்க முடியுமா? அல்லாஹ் எப்பேற்பட்டவன், அவனுடைய கலா கதிர் இப்பேற்பட்டது என்று நீங்கள் சொல்ல முடியுமா என்று கேட்கின்ற பொழுது அந்த முஅ்தஸிலாவுடைய பிரிவினர்கள் சொன்னார்கள், ஆம் சொல்ல முடியும் என்பதாக. உடனே இந்த 2 இமாம்கள் கேட்டார்கள், அல்லாஹ் ஒருவனுக்கு 95 வயதை கொடுக்கின்றான். அந்த 95 வயதை கொடுத்து பாவங்கள் செய்யக்கூடிய, தீமைகள் செய்யக்கூடிய அந்த வாழ்க்கையை கொடுத்து விடுகிறான். இன்னொரு மனிதனுக்கு 95 வயதை கொடுத்து நன்மையான காரியங்கள் செய்வதற்கு உண்டான எல்லா விஷயத்தையும் கொடுக்கிறான். இன்னொரு சிறுவனை சின்ன வயதிலேயே வஃபாத்தாக்கி விடுகிறான். இவர்களுடைய விஷயத்தை பற்றி அல்லாஹ் என்ன எழுதியிருக்கிறான் அவனுடைய கலா கதிரினை நீங்கள் சொல்ல முடியுமா என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், அந்த சிறுவன் அவன் பெரியவனாக ஆகிவிட்டால் முர்தத்தாக ஆகிவிடுவான், ஈமான் இல்லாதவனாக ஆகிவிடுவான். ஆகையால் அல்லாஹ் அந்த சிறுவனை, அந்த பையனை சின்ன வயதிலே வஃபாத்தாக்கினான். இன்னும் 95 வயது கொடுக்கப்பட்ட அந்த தீமையை செய்யக்கூடியவன் அவன் அல்லாஹ்வை பார்த்து கேட்கின்றான், யா அல்லாஹ், எனக்கு 95 வயதை கொடுத்தாய், இவ்வளவு ஆயுளை கொடுத்தாய், ஆனால் எனக்கு பாவங்கள் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை, இந்த நசீபை கொடுத்து விட்டாயே, எனக்கு சின்ன வயசிலே என்னை வஃபாத்தாக்கியிருந்தால் நான் நேராக சுவர்க்கம் சென்றிருப்பேனே என்பதாக அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அல்லாஹ் என்ன பதில் சொல்வான்? பெருமக்களே, அல்லாஹ் நாடி இருக்கிறான் இந்த மனிதன் இந்த வயது கொடுக்கப்பட்டு இந்த நேரத்திலே வஃபாத்தாக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தடை விதியில் நிர்ணயம் செய்திருக்கிறான். அல்லாஹ் விதித்த விதியை யாராலும் மாற்ற முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களிடத்திலே சொன்னார்கள், என்ன சொன்னார்கள்? இந்த மனிதன் பாவம் செய்து கொண்டிருக்கிறான், இவன் அட்டுழியம் செய்து கொண்டிருக்கிறான், இவன் இப்பொழுது இறந்து விடுவான், நாளைய தினம் இறந்து விடுவான், நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து விட்டேன், இவன் வஃபாத் ஆகி விடுவான் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்துல ஒரு மனுஷனை பத்தி ஊரு ஃபுல்லா பிரச்சாரம் செய்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம், இவன் இறந்து விடுவான், நான் அல்லாஹ்விடத்திலே பேசிவிட்டேன், இவனுடைய அட்டுழியம் தாங்க முடியவில்லை, இவனுக்காக அல்லாஹ்விடத்திலே நான் என்ன செய்து விட்டேன், துஆ செய்து விட்டேன் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊர் முழுக்க பிரச்சாரம் செய்கின்றார்கள். ஆனால் அடுத்த நாள் காலையிலே யார் இறந்து விடுவார்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களோ அதே மனிதர் கடை தெருவுக்கு வருகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒலிக்கின்றார்கள், நாம் இவர் இறந்துவிட வேண்டும் என்பதால் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தோம், அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தான், ஆனால் இறக்கவில்லையே, என்ன காரணம் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சொன்னான், அந்த மனிதன் என்ன செய்திருக்கிறான், சதக்கா செய்திருக்கிறான், தான தர்மம் செய்திருக்கிறான். தான தர்மம் செய்ததின் காரணமாக அவனுடைய கலா கதிரை, அவனுக்கு நிர்ணயித்த அந்த மௌத்தை நான் மாற்றி அமைத்து அவனுக்கு ஹயாத்தை நான் கொடுத்து விட்டேன் என்பதாக அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னான்.
பெருமக்களை அல்லாஹ் நம் மீது விதித்த அந்த விதியை மாற்ற முடியுமா என்று பார்த்தால் நிச்சயமாக சத்தியமாக மாற்ற முடியும். இரண்டே இரண்டு விஷயத்தின் காரணமாக, ஒன்று துவாவின் மூலமாக, இரண்டு சதக்காவின் மூலமாக. ஆக தர்மத்தின் மூலமாகவும் துவாவின் மூலமாகவும் அல்லாஹ் நமக்கு எழுதிய அந்த விதியை, அது நலவோ கெடுதியோ, அந்த விதியை மாற்ற முடியும் என்று இருந்தால் இந்த ரெண்டு காரியத்தை வைத்து மட்டும்தான் மாற்ற முடியும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக பெருமக்களே, ஷாபானுடைய மாதத்தின் துவக்கமாக இருக்கிறது. இன்னும் 2 வார காலங்களிலே அந்த ஷபே பராத்துடைய இரவு வர இருக்கின்றது. உளவு கால தாமதங்கள் நமக்கு இருக்கின்றது. அந்த இரவிலே அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் எனக்கு நலவுகளை எழுதி, கெடுதிகளை விட்டு பாதுகாத்து விடு, எனக்கு எல்லா விதமான விஷயங்களையும் எனக்கு ஒழுங்கான முறையிலே நிர்ணயம் செய்ய தீர்மானித்து விடு என்பதாக அல்லாஹ்விடத்திலே இருகரம் ஏந்தி நாம் அனைவர்களும் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்பேற்பட்ட அந்த இரவை முழுமையாக அடைந்து கொள்வதற்கு வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் அருள் புரிவானாக. வாஹி தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.